Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்லேருந்தே நிறைய ஸ்கூல்ஸுக்கு ஆஃபிலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது, டிசம்பர் மாதத்தில் ஒரு 10 நாள், டோட்டலாக ஒரு 25 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த 25 டேஸ்க்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் டோட்டலாக 12 சாப்டர்ஸு கவர் பண்ணி ஆகணும். இந்த 12 சாப்டர்ஸை நம்ம கவர் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 சம்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸ் மட்டுமே வந்துடும். அத்தனை சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 210 5 மார்க் கொஷின்ஸ் ஃப்ரம் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 உங்களுக்காக இந்த ஆஃபிலி எக்ஸாம் 2025 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 210 கொஷின்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண போகிற 7 கொஷின்ஸ் எப்படியாவது இதுக்குள்ளார இருந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஆகவே நான் கொடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸை கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதில் இருக்கிற 210 கொஷின்ஸை படித்து முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா வரப்போகிற 2026 பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது 2025 நடக்க போகிற ஆஃபிலி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் உங்களால் ஈஸியாக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸுக்கு ஒவ்வொரு சம்ஸுக்குமே அந்த வீடியோ லிங்க்கும் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் பிடிஎஃப் டிரைவில், அதாவது உங்களுடைய கூகுள் டிரைவில் ஓப்பன் பண்ணுங்கள். டைரெக்டாக பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, கூகுள் டிரைவில் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ இந்த சம் தெரியும்னா போட்டு பார்த்துங்க. இன்கேஸ் தெரியல அப்படின்னா இமீடியட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான வீடியோ லிங்க்ஸும் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சம்முக்கும் அதுக்கான வீடியோ லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். அப்போது கிட்டத்தட்ட 210 சம்ஸ் இருக்குன்னா அந்த 200 சம்ஸோடைய வீடியோ லிங்க்ஸும் உங்களுக்கு அது கூடயே இருக்கும். இதில் கிரியேட்டட் சம்ஸும் இருக்கும், புக் சம்ஸும் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு சம்முக்கும் இந்த மாதிரி வீடியோ லிங்க்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும் போது அந்த சம் சம்பந்தப்பட்ட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர்ஸ் ரூல் என்றால் கிராமர்ஸ் ரூல் இன் ஜென்ரல் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சுற்றி இருக்கிற சம்ஸ் எல்லாமே முடிச்சிருவீங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ரவுண்ட் அபவுட் எல்லாமே அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி மேக்ஸிமம்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள். அப்போது இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க்ஸில் இருக்கும், உங்களுக்கு வீடியோ லிங்கோடையே இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் வீடியோ லிங்க் தேவையில்லை, நாங்கள் டைரெக்டாகவே போட்டு பார்த்துட்டோம்னா வெல் அண்ட் ஃபைன். வீடியோ லிங்க்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் பிடிஎஃப்பை கூகுள் டிரைவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 210 சம்ஸ் ரொம்ப ஹேண்ட் பிக்கடாக பார்த்து கொடுத்துருக்குறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கை, அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2 ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு டீச்சரோடைக்கு ஒர்க்கு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டீச்சர்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி பார்த்து சம்ஸ் நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஓரியன்டாக பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அதனால் மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த சம் வேண்டாம் அந்த சம் வேண்டாம் நீங்கள் விடாதீங்க. ஏன்னா நாங்களே நிறைய சம்ஸை டெலீட் பண்ணிவிட்டு இந்த சம்ஸை மட்டும் பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சாப்டர் கவரேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து எப்படி டீச்சர்ஸ் கொஷின் எடுத்தாலும் இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஆகவே வால்யூம் 1 வால்யூம் 2லேருந்து 12 சாப்டர்லேருந்து ஒரு சாப்டருக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கணக்கு பார்த்து ஒரு 120 கொஷின்ஸ் கையில் கொடுத்துருக்குறோம் நாங்கள். அப்போ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இமீடியட்டாக போட்டு பார்த்துருங்க. டெய்லி ஒரு 15 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாளில் இதை முடிச்சிடலாம். அல்லது ஒரு 10 கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 12 நாளில் முடிச்சிடலாம். இப்போ எவ்ரிடே 10 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற ஆஃபிலி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அல்லது பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.